ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் சாங்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் எல்லா வழியிலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் அந்த பீட் மார்க்லாம் ஃபஸ்ட்டு இமேஜ்லாம் ஆட் பண்ண தேவையே இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அதாவது அந்த கோயில் அதுக்கடுத்து அந்த காசு டெம்ப்ளேட்டு. ஸோ அந்த டெம்ப்ளேட் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து அந்த காசு டெம்ப்ளேட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கடுத்த டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த 2 டெம்ப்ளேட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 2யுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த இடத்துல 4வது இருக்க காப்பி 2 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் கரெக்டாக 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் 2 லேயர் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்த பீட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. இந்த 2 குரூப்புமே அப்படியே இருக்கட்டும். இதில் நான் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெம்ப்ளேட் எல்லாமே நானே ஆட் பண்ணிட்டேன். இது போக மீதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த 2வது ஒரு டெம்ப்ளேட் அதாவது 2வது ஒரு பீட் மார்க் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து மீதம் எம்டியாக வீடியோட லாஸ்ட் வர மீதம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய பீட் மார்க் இருக்கா. ஸோ இது எல்லாத்துக்கும் மட்டும் எப்பயும் போல் இந்த மாதிரி அதாவது நம்ம எப்போ இமேஜெலாம் எப்படி ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் போக மீதம் இருக்கிறதுல இந்த மாதிரி பீட் மார்க்கில் அந்த இமேஜஸ் எல்லாமே வரிசையாக அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோட லாஸ்ட் வர இருக்க எல்லா பீட் மார்க்லையும் ஃபஸ்ட்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த மீதம் இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட்ன்ற ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்க 2 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 குரூப் நமக்கு போக மீதம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல ஒரு 3 இமேஜ் கொடுத்து அந்த 3 இமேஜ்லையுமே வேறு வேறு எஃபெக்ட் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மொதல் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மொதல் இருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ண அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மளா கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எம்டி அந்த 2 குரூப்புக்கு நடுவில் ஒரே ஒரு இமேஜ் லென்த்தாக இருக்கா. ஸோ இந்த லென்த்தாக இருக்க ஒரே ஒரு இமேஜில் மட்டும்தான் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2யும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜில் எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து நீ இந்த குரூப் முடிஞ்சு மீந்த இருக்க இமேஜில் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீதம் இருக்குது இந்த 2 இமேஜோட எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ நம்ம இந்த 2வது இருக்க எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நாம் இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப் முடிஞ்சு அடுத்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜும் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு குரூப் இருக்கா. ஸோ இந்த குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் இமேஜ் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை 1 டைம் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். வெறும் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்த இமேஜ் அதுக்கு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் ஸோ மறுபடியும் இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜை இந்த ஒரே எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்து இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே சேக்கஃபைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் இன்னும் நமக்கு மீதம் இருக்கிறதுனா இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ இந்த எஃபெக்ட்டு லேயரோட தான் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜ் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துட்டு எப்பயும் போல் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த 2வது குரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த 2வது குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் முடிஞ்சு 2வது இமேஜில் தான் நம்ம எந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த 2வது இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை
ஒன் டைம் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும், ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா, வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்டே ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரே எஃபெக்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட மீது இருக்குது இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ எப்படியா இருந்தாலும் மீது இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வீடியோட லாஸ்ட் வர இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.